வணக்கம் ஆனந்தி. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் உருவ சிலை நேற்று இரவு மர்ம நபர்கள் கீழே தள்ளிவிட்டதால் சிலை சேதமடைந்து இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. அதாவது மதுரை அவனியாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 1990 ஆண்டு நிறுவப்பட்ட எம்ஜிஆரின் சிலை சுமார் 3 அடி உயரம் முழு உருவ சிலை நிறுவப்பட்டு வருகிறது. சுத்தி கூண்டும் அமைக்கப்பட்டு சிலை யாரும் சீண்டாத வகையிலும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நேற்று இரவு சேதப்படுத்திய நபர்களை கண்டித்து தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் பகுதிச்செயலாளர் ரமேஷ் தொண்டர்கள் குவிந்து பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆனந்தி. மேலும் இது தொடர்பாக அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் தற்போது கண்டன பதிவை ஒன்று வெளியிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்துள்ள இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையை சேதப்படுத்திய பெரும் கண்டனத்துக்குரியது என்றும் புரட்சித் தலைவரின் புகழையும் அவரது கொள்கையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோலைகள் செய்த இச்செயலாகவே இதை கருதுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனந்தி. மேலும் சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் பொன்மனச் செம்மல் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சியும் சிறிதளவு கூட மக்கள் மனதில் இருந்து குறைக்கவோ மறைக்கவோ முடியாது என்று தெரிவித்துள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இச்செயலை செய்து பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகள் உடனடியாக கைது செய்யும் சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை வலுத்துறை என்று இந்த கண்டன பதிவில் தெரிவித்துள்ளார் ஆனந்தி.